ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான அதே சமயம் ஒரு சிம்பிளான சிக்கன் ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். சிக்கன் பிரட்டல்னு நாங்கள் இதை சொல்லுவோம். இது வந்து சுக்கான்னு நீங்கள் சொல்லலாம். சுக்கான்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் இல்லையா, இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்காது. ஸோ இது வந்து சிக்கன் பிரட்டல். இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சதன்னு தாங்க இருக்கும். நம்மளே மசாலா அரைச்சி போட்டு பண்ணுறது. இந்த டிஷ்ஷுக்கு வந்து தக்காளி, தேங்காய் இந்த மாதிரி எதுவும் சேர்க்க மாட்டோம். இப்போ வந்து ஹோம்மேட் மசாலா அரைச்சிக்கலாங்க. இது வந்து பேசிக்கான ஒரு மசாலா. என்ன அப்படின்னா ஸ்டார் அனீஸ் 1, 5 கிராம்பு, கல்பாசி, அதுக்கப்புறம் வந்து 2 சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிராம்பு, அதுக்கப்புறம் மல்லி பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு 2 டீஸ்பூன். நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேங்க மிளகு. இன்றைக்கி வந்து மிளகு வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அரை கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகா 5லேருந்து 6 சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வரமிளகா. இப்போ இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் நல்லா பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மனம். இப்போ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பேசிக்கான மசாலாங்க. இதில் வந்து நம்ம மட்டன், சிக்கன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பன்னீர், சோயா இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். எல்லாத்துக்குமே பேசிக்கான ஒரு மசாலா. ஸோ இப்போ வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவோம் கொரகொரப்பாக. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவும் ஆறி இருக்கும். இப்போ இதோட சேர்த்துக்குவோம். மசாலா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா அரைங்க. அதுதான் நம்ம மிக்சிக்கும் நல்லது. அப்போ தான் நல்லாவும் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நல்லா அரைப்படும். ஸோ அதனால் இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ சேம் கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துறேன். கீ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ஆயில் சேர்த்தலாம், இல்லை நல்லெண்ணெய் அது மாதிரி கூட சேர்த்திக்கலாம். கீ வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் கீ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன். நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டை போட்டு அரைச்சிருக்கேன். இருந்தாலும் எண்ணெயில் போட்டு நம்ம வந்து வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் பார்த்திங்கன்னா போன்லெஸ்ஸுங்க, ஃபுல்லாகவே வந்து ஃப்ளஷ்ஷு மட்டும்தான் இருக்குது. ஸோ 1/2 கிலோ சிக்கனை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மசாலாவில் நீங்கள் நாட்டுக்கோழி பண்ணிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நாட்டுக்கோழி வந்து அப்படியே பேனில் வச்சு வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ தனியாக குக்கரில் விட்டு விசில் எடுத்து நீங்கள் பண்ணலாம். விசில் வந்து ஒரு 4-5 விசில் விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் மசாலா தான், நம்ம எந்த இதுக்கு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுருங்க. 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிங்க. இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லைங்க. இதுவே வந்து சிக்கனே வந்து தண்ணி விடும், அதுவே போதும். சிக்கன் துண்டுகள் வந்து பெருசாக இருந்ததுன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். சிக்கனே வந்து சின்ன பீஸாக தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து தண்ணி தேவையில்லை. இதில் ரிலீஸ் ஆகிற தண்ணியே போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். ஏன்னா இது வந்து சதன்னு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அது வந்து ரொம்ப ட்ரை ரோஸ்ட்டாக சுக்கா மாதிரி இருக்காது. இது வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து பிரட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இது சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கே வந்து நம்ம அப்படியே போட்டு பரட்டி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ வந்து நம்ம மசாலா அரைச்சி வச்சதை சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்ம வந்து குக் பண்ண தான் அது வந்து மசாலா வந்து சிக்கனோட ஒட்டும். ஸோ அப்படியே அதை நல்லா வேக விட்டுறலாம். மசாலாலாம் நல்லா கோட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மல்லியில் போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட சிக்கன் பிரட்டல் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது வந்து சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டைம் ஆக பார்த்திங்கன்னா அந்த கிரேவி வந்து நல்லா திக்காகி நம்ம சிக்கனில் வந்து அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாக ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தால் போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2-3 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா நல்ல சுக்காவாக வந்துடும், அந்த சதப்பு போயிடும். ஆனால் வந்து அவ்வளோ குக் பண்ண வேண்டாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் டைம் கம்மி தான். இந்த ஒரு 15 நிமிஷம் மேக்ஸிமம் பண்ணாவே போதும், அதுவே அதிகம்தான். சிக்கன் வந்து குக் ஆயிரும். ஃபைனலாக கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் போடுறேன். அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும். அதனால உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கொரியண்டர் லீவ்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. மின்ட் லீவ்ஸ் வந்து அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் வாசம், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட மட்டன் பிரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இல்லைன்னா மட்டன் மிளகு கறின்னு கூட சொல்லலாங்க. நேம் என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க. ஆனால் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நீங்களே நல்லா இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை, டேக் கேர், பை.